நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் டபுள் டெக்கர் பேருந்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையின் சார்பில் அயலக தமிழர் தினம் 2026 என்கிற தலைப்புல 2 நாள் நிகழ்ச்சி என்பது சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நேற்றும் இன்றும் நடைபெற்று வருகிறது. இந்த 2ஆம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். முன்னதாக அயலக தமிழர்களால் சென்னை பேருந்து, அதாவது அயலக தமிழர்களால் சுற்றுலாத்துறைக்கென டபுள் டெக்கர் பேருந்தை இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் அந்த பேருந்தை ஒப்படைக்கிறாங்க. குறிப்பாக 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சென்னையில இந்த டபுள் டெக்கர் பேருந்து என்பது இயக்கப்பட உள்ளது. குறிப்பாக இந்த பேருந்தை பொறுத்தவரை அயலக தமிழர்களால் சுற்றுலா பயணிகளுக்காக சென்னையில் மீண்டும் இந்த டபுள் டெக்கர் பேருந்து சேவை என்பது தொடங்கப்பட உள்ளது. குறிப்பாக அயலக தமிழர்கள் நிதி பங்களிப்புடன் முதற்கட்டமாக குளிர்சாதன வசதி கொண்ட ஒரு மின்சார டபுள் டெக்கர் பேருந்து அசோக் லைலாண்ட் நிறுவனம் மூலமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த சிவப்பு நிறத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கூடிய இந்த பேருந்து என்பது பேருந்துல தஞ்சை பெரிய கோவில், கலங்கரை விளக்கம், ரிப்பன் கட்டணம் உள்ளிட்ட தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான புகைப்படங்களை ஒட்டியிருக்கக்கூடிய வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து அடையார் முதல் மாமல்லபுரம் வரை தடத்தில் இயக்கி சோதனை ஓட்டம் என்பது நடைபெற்றது. இந்த பேருந்து சோதனை ஓட்டம் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில இந்த பேருந்து சுற்றுலா பயணிகளுக்காக தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் இந்த பேருந்தை ஒப்படைக்கிறாங்க. இந்த பேருந்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு தொடங்கி வைக்கிறார். அயலக தமிழர்கள் அசோக் லைலாண்ட் நிறுவனத்திடம் இருந்து இப்பேருந்தை பெற்று தமிழக முதலமைச்சரிடம் ஒப்படைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நிகழ்வாக அயலக தமிழர் தினம் என்பது நடைபெற்று வருகிறது. இதுல தமிழால் இணைவோம் என்கிற தலைப்புல 60 நாடுகளை சேர்ந்த தமிழர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்த 2 நாள் நிகழ்ச்சிக்கு சென்னை வந்திருக்கிறாங்க. நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த நிகழ்வை தொடங்கி வைத்த நிலையில இறுதி நாள் நிகழ்வில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். 60 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளிலிருந்து தமிழர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. பல்வேறு நிமித்தம் காரணமாக பல நாடுகளுக்கு சென்று அங்கு வசிக்கக்கூடிய தமிழர்களுடைய நலன் குறித்து பேணுவதற்காக கடந்த 2022ஆம் ஆண்டு இத்துறை என்பது உருவாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் வெளிநாடுகளில் பல்வேறு துறைகளில் தமிழர்கள் உயர் பொறுப்புகள் இருந்து வராங்க. பல தொழில்களில் புரிந்து வராங்க. எனவே அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில மென்பொருள் தொழில்நுட்ப வல்லுநர்கள், அயலக அரசு அதிகாரிகள், தொழில் முனைவோர்கள், வெளிநாடு வாழ் மற்றும் வெளி மாநிலங்களில் செயல்பட்டு வரக்கூடிய தமிழ் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதில் சுமார் 60க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கும் புலம்பெயர் தமிழர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. உணவு சார்ந்த அரங்குகள், கலாச்சாரம் சார்ந்த அரங்குகள், வணிகம் சார்ந்த அரங்குகள், கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட தமிழ் இலக்கியம் சார்ந்த அரங்குகள் என 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் இந்த 2 நாள் கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. தமிழ் உணவு சார்ந்தும் தமிழ் கலாச்சார பண்பாடுகளை பற்றியும் அறிந்து கொள்வதற்கு நிகழ்வு என்பது ஒரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. அதுல அந்த அடிப்படையில் இந்த 2026ஆம் ஆண்டு அயலக தமிழர் தினம் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்திருக்கிறார். முன்னதாக அயலக தமிழர்களால் வழங்கப்பட்ட அந்த பேருந்தையும் பார்வையிட்டு முதலமைச்சர் மேடைக்கு வந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.